Welcome back, ladies and gentlemen. Hi, chalo. Captain America Brave New World ரிலீஸ் ஆகி ஒரு வழியா Adamantium MCU குள்ள இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விட்டுருச்சு. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பாத்து. பட் காமிக்ஸ்லயும் சரி, இந்த எக்ஸ்மென் மூவிஸ்லயும் சரி, இந்த Adamantium எப்படி வந்துச்சோ அண்ட் அது மட்டும் இல்லாம அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எந்த மாதிரி இருந்துச்சோ அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் MCUல இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் Adamantium அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே மைண்ட்ல வருது தலைவன் உல்வரனா தான் இருக்கும். சோ எப்படி இந்த Adamantium வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இது எப்படி போயிட்டு உல்வரனை சேர போகுது, இந்த வெப்பன் எக்ஸ் ப்ராஜெக்ட் இதெல்லாம் எப்படி நடக்க போகுது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி MCU-ஓட உல்வரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல முக்கியமா பேச போறோம். அண்ட் Adamantium உல்வரனை மட்டும் தான் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. Adamantium-க்கு மார்வெல்ல ஏகப்பட்ட பர்பசஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ சிட் பேக் அண்ட் என்ஜாய் திஸ் வீடியோ. பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் லைக் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த Adamantium அப்படின்றது வந்து காமிக்ஸ்ல எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னா, டாக்டர் மைரன் மெக்லைன் அப்படின்ற ஒருத்தர் வந்து வேர்ல்டு வார் 2 அப்போ வைப்ரேனியம் வந்து ரெப்ளிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கும்போது அது வந்து கொஞ்சம் அன்சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு Adamantium அப்படின்ற ஒரு காம்பனன்ட் வந்து அப்படிதான் உருவாகி இருக்கும். அண்ட் எக்ஸ்மென் மூவிஸ்ல வந்து இது எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஒரு மீட்டோரைட், ஒரு எரிக்கல் வந்து பூமியில வந்து விழுந்து அதை வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து அதுல இருந்து கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணி அதுல இருந்து தான் Adamantium எடுத்துட்டு வந்த மாதிரி எக்ஸ்மென் மூவிஸ்ல காமிச்சிருப்பாங்க. பட் இப்போ MCUல இது எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, எட்டர்னல்ஸ் படத்துல வந்து டிஎம்எட் செலஸ்டியல் வந்து பூமியை பொளந்துகிட்டு வரும்போது எல்லா எட்டர்னல்ஸும் ஒன்னு சேர்ந்து அப்படின்னு சொல்லி அந்த டிஎம்எட் பொறக்கிறத நிறுத்தி அதை மொத்தமா ஒரு கல்லா மாத்திருப்பாங்க. சோ இப்போ இந்த செலஸ்டியல் பிறந்து இப்ப வந்து பாதியில் நின்றுட்டு இருக்குல்ல, இதை வந்து செலஸ்டியல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து இந்தியன் ஓஷன்ல தான் இந்த செலஸ்டியல் வந்து பாதி வந்து நின்று இருக்கு. சோ இந்த செலஸ்டியல் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இதுல இருந்து நமக்கு Adamantium கிடைக்கும் அப்படின்றது வந்து இவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு பிரசிடென்ட் ராஸ் வந்து இதை வந்து உலக நாடுகள் எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணிப்போம், கரெக்டா யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. சோ இந்த Adamantium வச்சு நிறைய இனோவேஷன்ஸ் இவங்களால பண்ண முடியும். எல்லாரோட பொருளாதாரத்து மேல பயங்கரமான ஒரு இம்பாக்ட் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வைப்ரேனியம் விட இது பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் காமிக்ஸ் படி வைப்ரேனியம் தான் எர்த்ஸ் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இங்க வந்து இது மாத்தி சொல்லியிருக்காங்க. எனக்கு சரியா தெரியல, தடேயஸ் ராஸ் பிரசிடென்ட் வந்து அதை வந்து தப்பா மாத்தி சொல்லிட்டாரா, லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லிட்டாரா, இல்லனா மார்வெல் இன்டென்ஷனலா இதுக்கப்புறம் MCUல வந்து வைப்ரேனியம் விட Adamantium தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ல வராங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் Adamantium இப்படிதான் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. சரி, ஓகே, Adamantium இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சு, அடுத்து என்ன வெப்பன் எக்ஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எஸ் ஆப்வியஸ்லி வெப்பன் எக்ஸ் தான். இது நான் கிடையாது, இந்த படத்தோட டைரக்டரே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்க இந்த Adamantium வந்து ஒரு கட்டத்துல MCU-ஓட உல்வரனை போயிட்டு அஃபெக்ட் பண்ணும். அவர்கிட்ட போயிட்டு அவரோட ஸ்டோரியில அது வந்து ஜாயின் ஆகும். வெப்பன் எக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு டைரக்டான ஒரு லீடு தான் இது அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் அவரே சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, Adamantium, வெப்பன் எக்ஸ் இதெல்லாமே ஓகே. பட் இதெல்லாத்தையுமே பண்றதுக்கு MCU-குள்ள ஒரு உல்வரன் வேணுமே, MCU-குள்ள ஒரு லோகன் இருந்தா தானே இதெல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எஸ் ஆல்ரெடி MCU-குள்ள ஒரு லோகன் இருக்காரு, ஒரு உல்வரன் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹிண்ட் பண்ற மாதிரி ஷீ-ஹல்க் சீரிஸ்ல நம்ம ஒரு சீனை பார்த்திருப்போம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஷீ-ஹல்க் அவங்களோட லேப்டாப்ல ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல a man fights with metal claws in bar brawl அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும். அண்ட் அப்படியே அதுக்கு கீழே why there is a giant statue of a man sticking out of a ocean அப்படின்ற மாதிரி போட்டிருக்கும். சோ பேசிக்கலி டிஎம்எட் செலஸ்டியல் பத்தி தான் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு அப்படியே மேல உல்வரனோட ஒரு ஹிண்ட்டும் இருந்திருக்கும். பிகாஸ் மெட்டல் கிளாஸ் பார்னாலே என் தலைவன் உல்வரன் தான். சோ ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சு இந்த வெப்பன் எக்ஸ் உல்வரன் எல்லாத்துக்குமே ஒரு ஹிண்ட் மாதிரி அப்பவே நம்ம கிட்ட கொடுத்திருக்காங்க. இரு மெட்டல் கிளாஸ்னா அப்ப ஆல்ரெடி உல்வரன் கிட்ட Adamantium இருக்கணுமே, ஆல்ரெடி அவர் வந்து வெப்பன் எக்ஸ் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ப்ராபப்லி பிகாஸ் வெப்பன் எக்ஸ் முடிச்சாதான் அவர்கிட்ட வந்து மெட்டல் கிளாஸ் கிடைக்கும். அப்புறம் எப்படி அவர்கிட்ட வந்து மெட்டல் கிளாஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. பிகாஸ் இப்பதான் Adamantium இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம கிட்ட இப்பதான் Adamantium காமிச்சிருக்காங்க. இப்பதான் அதுல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் எடுத்து அதுல இருந்து ரிசர்ச் பண்ணி முடிச்சிருக்காங்க. சோ எப்படி அவர்கிட்ட ஆல்ரெடி Adamantium இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மேபி ஆல்ரெடி வெப்பன் எக்ஸ் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி மார்வெல் சொல்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த டிஎம்எட் செலஸ்டியல் இருக்குல்ல, இது வந்து வெளியே வந்தது வந்து இந்த 2023 நினைக்கிறேன். சோ இந்த ஈவென்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஷீ-ஹல்க் நடந்திருக்கும். சோ ப்ராபப்லி அந்த டைம் கேப்புக்குள்ள இந்த எட்டர்னல்ஸ் அண்ட் ஷீ-ஹல்க்கு நடுவுல இருக்க இந்த டைம் கேப்ல எவனோ ஒருத்தன் போயிட்டு இந்த டிஎம்எட் செலஸ்டியல்ல இருந்து அபிஷியலா ராஸ் அண்ட் மத்தவங்க எல்லாம் வந்து Adamantium கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தன் அந்த Adamantium உருவி எடுத்துட்டு போயிட்டு ஆல்ரெடி இந்த வெப்பன் எக்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி மார்வெல் சொல்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ இதை வந்து பண்ணது வில்லியம் ஸ்ட்ரைக்கர் தான் அப்படின்ற மாதிரி மார்வெல் ஃபியூச்சர்ல சொல்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆர் எல்ஸ் நம்ம எல்லாருமே சேர்ந்து எப்படி இந்த ஷீ-ஹல்க் சீரிஸை மொத்தமா தட்டி விட்டோமோ, தண்ணி தெளிச்சு விட்டோமோ, அதே மாதிரி மார்வெலும் இந்த ஒரு ஈஸ்டர் எக்க பெருசா கண்டுக்காம MCU-குள்ள ஒரு உல்வரன் இருக்காரு, அவர் வந்து இன்னும் Adamantiumலாம் அவருக்கு இன்னும் கிடைக்கல, அவர் வந்து இன்னும் போன் கிளாஸோட தான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் பெருசா இந்த ஈஸ்டர் எக்லாம் மதிக்கிறதா இல்ல, அந்த சீரிஸே நான் பெருசா மதிக்கலன்றப்போ அந்த ஈஸ்டர் எக்க நான் பெருசா கண்டுக்க போறது இல்ல. அவங்க வந்து போன் கிளாஸோட இருக்க ஒரு உல்வரனை காமிச்சாலே
போதும். சோ இந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வெப்பன் எக்ஸ் ப்ராஜெக்ட்டை யாரு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது மேபி தடியஸ் ராஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பிகாஸ் தடியஸ் ராஸ்க்கும் இந்த ஹியூமன் வெப்பன்ஸை கிரியேட் பண்றதுக்கும் என்ன ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நல்லா தெரியும். சோ அதே மாதிரி அந்த ஒரு வரிசையில புது வெப்பனை கிரியேட் பண்ற அப்படின்ற ஒரு முயற்சியில உல்வரேனை அவரே கூட்டிட்டு வந்து அவரே இந்த அடமான்டியம்லாம் அவருக்குள்ள செலுத்தி வெப்பன் எக்ஸ் ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த படத்தை பார்த்துட்டதுக்கு அப்புறம் தடியஸ் ராஸை வந்து ஜெயில போட்டு அடிச்சிட்டாங்க. அவர் எப்படி இதை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாரிசன் ஃபோர்டை திரும்பவும் பார்ப்போமா அப்படின்றதும் தெரியல. பிகாஸ் அந்த மனுஷன் வந்து திரும்ப மார்வல் வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்பெல்லாம் வந்து நடிச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஆக்டர் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். சோ இதுக்கப்புறம் யார் அந்த வெப்பன் எக்ஸ் ப்ராஜெக்ட்டை பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது அப்பதான் எனக்கு வந்து தண்டர்போல்ட்ஸ் ட்ரெய்லர் வந்து ஞாபகம் வந்துச்சு. சோ ப்ராபபிலி எனக்கு என்னோட கெஸ் என்னன்னா, நான் இது வந்து ட்ரெய்லர் பிரேக் டவுன்ல சொல்லியிருப்பேன், அவெஞ்சர்ஸ் வந்து இதுக்கப்புறம் வரப்போறது இல்ல, நமக்கு வந்து புது சூப்பர் ஹீரோஸ் வேணும், இந்த உலகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சா யார் காப்பாத்துவா, இதுக்கப்புறம் நமக்கு ஒரு புது சூப்பர் ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரியை உருவாக்குற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வேலண்டினா வந்து கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கற மாதிரி இருக்கு. அண்ட் கவர்மெண்ட்டும் அந்த பெர்மிஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் வேலண்டினா இந்த சென்ட்ரியை உருவாக்குற ப்ராஜெக்ட் வந்து எடுத்து நடத்துற மாதிரி தெரியுது. சென்ட்ரியும் ஒரு சூப்பர் சோல்ஜர் மாதிரி தான். சூப்பர் சோல்ஜர் சீரம் இருக்குல்ல, அதோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனா கோல்டன் சென்ட்ரி சீரம் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. சோ அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம் மாதிரி தான். அண்ட் ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கே தெரியுது இவங்க வந்து சென்ட்ரியை கிரியேட் பண்றாங்க. பட் அவனுக்குள்ள இருக்க அந்த வாய்டுன்ற இன்னொரு பர்சனாலிட்டி வந்து வெளியே வந்து அவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போயிட்டு இவனை வந்து ஒரு ஹீரோவா கிரியேட் பண்ணாங்க. பட் அவனே ஒரு வில்லனா மாறிடுறான். சோ அதை தடுக்கிறதுக்கு வந்து தண்டர்போல்ட்ஸ்லாம் போராடுறாங்க. அதெல்லாம் வேற கதை. இப்போ வந்து அது நமக்கு தேவையில்லை. சோ ஃபைனலி வேலண்டினா வந்து ப்ரொபோஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியரா மாறிடுச்சு. ஒரு ப்ரொடெக்டரா இருக்க வேண்டியவனே ஏகப்பட்ட பேரை கொன்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டினாக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பவரும் பெருசா கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இல்ல கவர்மெண்ட். சோ வேலண்டினாவால அபிஷியலா வெப்பன் எக்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்து நடத்துறதுக்கு இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையாது. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அதுக்கு பெர்மிஷனும் கொடுக்காது. பட் கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கலாம் என்ன, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலா ஒரு வெப்பன் எக்ஸ் ப்ராஜெக்ட் வேலண்டினா எடுத்து நடத்துறதுக்கு சான்ஸ் இருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் இப்ப இருக்க இந்த MCU கேரக்டர்ஸ்ல வேலண்டினா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கேரக்டரா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த வெப்பன் எக்ஸ் ப்ராஜெக்ட்டை எடுத்து நடத்துறதுக்கு ட்ரெடிஷனலா எப்பவும் போல போனோம்னா வில்லியம் ஸ்ட்ரைக்கரை திரும்பவும் MCUக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி திரும்பவும் அவனை வச்சு வெப்பன் எக்ஸ் ப்ராஜெக்ட்டை நடத்துற மாதிரி இருக்கும். பட் அது வந்து எப்பவும் ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மாதிரி MCU அப்படின்ற ஒரு காரணத்தினால வேற ஒரு கேரக்டரை வச்சு அந்த வெப்பன் எக்ஸ் ப்ராஜெக்ட்டை பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கோங்க, நான் வந்து இப்போ வந்து அந்த போன் கிளாவோட ஒரு உல்வரேன் வந்து MCUல சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் பேசிட்டு இருக்கேன். சோ இது பியூர்லி என்னோட கெஸ் மட்டும் தான். வில்லியம் ஸ்ட்ரைக்கரை மார்வல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது இல்ல MCUக்குள்ள அப்படின்னா வேலண்டினா தான் அதுக்கு பெர்ஃபெக்ட்டான சாய்ஸ்னு சொல்லி எனக்கு தோணுது. இதே மாதிரி நடந்துச்சுன்னா இந்த வீடியோவை நான் அப்ப வந்து பின் பண்ணி விடுறேன், பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ அடுத்ததா யாரு இந்த MCUவோட உல்வரேனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் குள்ள போனோம்னா, எனக்கு பர்சனலி ஹென்ரி கேவில வந்து நான் டெட்பூல் அண்ட் உல்வரேனா பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இப்ப வேற யாரையுமே வந்து MCUவோட உல்வரேனா பார்க்க முடியல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹியூ ஜாக்மன் மட்டும் தான் உல்வரேனா இருக்க முடியும், வேற யாருமே என்னால வந்து உல்வரேனா இமேஜின் கூட பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஹென்ரி கேவில ஒரு நிமிஷம் கூட ஃபுல்லா பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து தலைமை வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாண்டேஜ் மாதிரி ஒரு நல்ல ஏகப்பட்ட உல்வரேன்ஸ் அடுத்தடுத்து காமிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதுல எல்லாருமே ஹியூ ஜாக்மனா தான் இருப்பாங்க. இவர் மட்டும் தான், ஒரே ஒரு உல்வரேன் மட்டும் தான் ஹென்ரி கேவில வச்சு பண்ணிருப்பாங்க. ஃபேன்ஸ் ஆகிய நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட், இவர் தாண்டா MCU உல்வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கறதுக்காக தான் ஹென்ரி கேவில் அந்த இடத்துல கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில ஒரு நியூஸ் வந்துச்சு, ஹென்ரி கேவில வந்து மார்வல் நோவா சீரிஸ்ல ஒரு ரோல்காக காஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. சோ ரொம்ப நாளா இருக்க ஒரு ரூமர் என்னன்னா, இந்த நோவா சீரிஸ்ல அனைலஸ் கேரக்டர் வந்து வில்லனா வரலாம். அண்ட் அவர் வந்து அடுத்து வரப்போற மியூட்டன்ட் சாகாக்கு ஒரு முக்கியமான வில்லனா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே ரூமர் சுத்திட்டு இருந்துச்சு. சோ இது ரெண்டுமே உண்மைனா மேபி ஹென்ரி கேவில வந்து அனைலஸா இவங்க வந்து கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அனைலஸா ஹென்ரி கேவில கொண்டு வந்து ஒரு மியூட்டன்ட் சாகாவோட ஒரு மெயின் வில்லனா மாத்த போறீங்கன்னா ஐ எம் ஓகே வித் இட். அதை விட்டுட்டு இந்த கேப்டன் பிரிட்டன், ஹைபீரியன் இவங்களெல்லாம் கொண்டு வந்து வெறுப்பேற்ற வேலை வச்சுக்காதீங்க. இந்த ஹைபீரியன், கேப்டன் பிரிட்டன் இது எல்லாமே ஹென்ரி கேவிலுக்கு சூட்டபிளான ரோல்ஸ் தான். பட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா இருக்காது. எனக்கு ஹென்ரி கேவில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி ஒரு ரோல் MCUல வேணும். DCல தான் அவரை வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க, இங்கேயாச்சும் அவருக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கட்டும் அப்படின்றதா என்னோட ஒரு ஆசை. உல்வரேன் அப்படின்ற கேரக்டர் வந்து மார்வலோட ஒன் ஆஃப் த பில்லர்ஸ். சோ அந்த ஒரு கேரக்டர்ல ஹென்ரி கேவில் ப்ளே பண்றது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அனைலஸும் ஓகே தான், பட் என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இல்ல எங்களுக்கு வந்து MCU உல்வரேன் வந்து ஒரு யங்கான ஆக்டர் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, டாரோன் எகர்டன் அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப நாளாவே ரூமர்ல இருக்க ஒரு ஆக்டர் தான். இவர் வந்து டெட்பூல் அண்ட் உல்வரேன்ல ஒரு வேரியண்டா வரப்போறாரு, உல்வரேனோட ஒரு வேரியண்டா வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர் ஆரம்பிச்சது. MCUவோட உல்வரேனா இவர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அவர் உல்வரேனுக்கு சூட் ஆவாரா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல, பட் ரூமர் படி அவர் வந்து வரதுக்கான சான்சஸும் இருக்கு. சோ உங்களோட ஒப்பீனியனும் நீங்க சொல்லுங்க. MCUவோட உல்வரேனா யார் இருந்தா நல்லா இருக்கும்? ஹென்ரி கேவில் இருந்தா நல்லா இருக்குமா, இல்லனா ஹென்ரி கேவில் வேற எதனா ஒரு ரோல்ல இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நான் உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். Until then, stay safe. See you soon. Bye.